வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான ரெசிபி வெரைட்டி ரைஸ் தாங்க. ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு நம்ம இதை பேக் பண்ணி கொடுத்தோன்னா பசங்க சூப்பராக சாப்பிட்டு வந்துடுவாங்க. கேரட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அவசரமாக டக்குன்னு செய்யணுன்னா ரைஸ் ரெடி பண்ணிட்டா போதும். இது 5 நிமிஷத்தில் இதை ரெடி பண்ணிவிட்டு நம்ம ரைஸோடு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு கேரட்டை நல்லா தோல் சீவி எடுத்துக்கோங்க. தோல் சீவிட்டு அடுத்து கேரட்டை நல்லா இந்த மாதிரி சாப் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட கிரேட்டர் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் நல்லா துருவி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சாப்பர் இந்த மாதிரி இருந்தால் அதை நல்லா இதுமாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா அது நல்லா ஃபைனாக சாப்பாகி வரும். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். துருவுறதோட இது இன்னுமே கொஞ்சம் நல்லா சாஃப்டாக குட்டி குட்டியாக வரும். ஸோ பசங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு நம்ம பேக் பண்ணோன்னா அதில் கேரட் இருக்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது, அழகாக சாப்பிட்டு வந்துடுவாங்க. பார்த்திங்களா எவ்வளோ ஃபைனாக சாப் ஆகிருக்குன்னு. அடுத்து கேரட்டுக்கு நம்ம எவ்வளோ செய்கிறோமோ குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி வெங்காயமும் பச்சை மிளகாவும் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நம்ம இதில் மிளகாத்தூள் சேர்க்க மாட்டோம், அதனால் பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2, நான் இன்றைக்கி 2 சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒன்று எக்ஸ்ட்ராவும் சேர்த்துக்கலாம், இல்லை கம்மியாக வேணால் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி வச்சுக்கலாம். வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து ஒரு பேன் வச்சுருங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பை நம்ம அதை ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். அடுத்து உளுந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து சீரகம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இப்போ ஒயிட் கலராக இருக்கு இல்லையா, இது நல்லா ப்ரௌன் கலராக ஆகணும். அப்போ தான் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அடுத்து நம்ம கீரி வச்சுருக்கோம் இல்லையா பச்சை மிளகா, அது இதோட சேர்த்துக்கலாம். அடுத்து நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கேரட், அது இதோட சேர்த்துக்கோங்க. ஒரு ஹெல்தியான ரெசிபிங்க. எப்போவுமே ஒரே மாதிரி செய்கிறதுக்கு ஒரு நாள் பசங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். சாம்பார் ரசம் அப்படி வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு மிக்சட் ரைஸ், உங்களுக்கு வேலையும் நம்மளுக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ நல்லா கலந்து விடுங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நீங்கள் ரைஸோடு இதை மிக்ஸ் பண்ண போகிறதுனால உப்பு கொஞ்சம் ஒரு இது எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இல்லை இது வெறுமனே பொரியல் மாதிரி சாப்பிட்றதா இருந்தால் உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரைஸோடு மிக்ஸ் பண்ணும் போது கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். அடுத்து இது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்க்க வேண்டாம். இது சீக்கிரம் வெந்துடும். ஏன்னா இது ஆல்ரெடி சாஃப்டாக இருக்குது, நல்ல சாஃப்டாக இருக்குது. அதனால் ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிடும். இப்போ நம்ம அப்பப்போ இதை ஓப்பன் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால டக்குன்னு அடி பிடிச்சிரும். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டே இருந்திங்கன்னா ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்களா நல்லா அந்த தண்ணியெல்லாம் இழுத்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் வடித்த சாதத்தை இதோட சேர்த்துக்கலாம். சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மொத்தமாக ஒரு அடியாக சாதம் சேர்த்துட்டிங்கன்னா அது நல்லா மிக்ஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் சேர்த்துட்டு நல்லா அது கலந்து விடுங்க. அடுத்து இதில் நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கலனாலும் அது உங்கள் விருப்பம், பட் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்மளோட சூப்பரான கேரட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை சுட சுட சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கும் பசங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறையா ரெசிபிஸ் இருக்குது, எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ கீழே ஹை பட்டன் இருக்கும், ஹைப் கொடுங்க. தேங்க்யூ. பாய்.